Hi students, how are you? Good morning to all. Now we are going to learn about basics 4 shapes. ஏற்கனவே செகண்டில் 4 ஷேப் பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்கொயர், ஸ்கொயர் அப்படின்னா சதுரம். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் அப்படின்னா செவ்வகம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னா முக்கோணம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள், சர்க்கிள் அப்படின்னா வட்டம். இதுதான் 4 பேசிக் ஷேப்ஸ். இங்கே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. புக்கில் பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஜியோமெட்ரி. லெட் அஸ் நோ தி ஷேப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இதை நம்மளை சுற்றி எல்லா பொருட்களுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ பிளாக் போர்டாக இருக்கட்டும், டஸ்டர் எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஐடென்டிஃபை ஷேப்ஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் ஸ்கொயர் வித் ரெட். இதில் ஸ்கொயர் எங்கே இருக்கோ அந்த ரெண்டுத்துக்கும் ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள்ஸ் வித் க்ரீன், ரெக்டாங்கிள் இந்த ஸ்கேல் ஒன்று இருக்குது, பிளாக் போர்டு, இந்த ரெண்டுத்தையும் க்ரீன் கலரில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள்ஸ் வித் எல்லோ, ட்ரையாங்கிள் இந்த 2 இருக்கா, அந்த 2வையும் எல்லோ கலரில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்ஸ் வித் ப்ளூ, சர்க்கிள்ஸ் இந்த பிளேட் ஒன்று, அடுத்தது ஒரு கடிகாரம் இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் ப்ளூ கலரில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கனெக்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ஷேப்ஸ். இதில் ஸ்கொயர் எங்கெங்கே இருக்கோ அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும், லைன் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெக்டாங்கிள் எங்கே இருக்கோ, இந்த ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த 2 இருக்கா, இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சர்க்கிள், இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 2D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? 2D ஷேப் அப்படின்னா 2 பரிமாணங்கள், சரியா? நீளம் அகலம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் 2D ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் மேக் அ ஸ்கொயர் பை ஃபோல்டிங் அ பேப்பர் பை ஃபாலோவிங் தி கிவன் ஸ்டெப்ஸ். இதில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஃபோல்டிங்கை வச்சு நம்ம ஸ்கொயர் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் அந்த பேப்பர் என்ன சைஸில் இருக்குது? ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது. ஸ்டெப் 2, ஃபோல்டிங் எ பேப்பர் அஸ் ஷோன் இன் தி ஃபிகர். இதில் என்ன பண்ணணும்? இந்த பேப்பரை கரெக்டாக இந்த கார்னர் வந்து செட் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சாச்சா? அடுத்தது ஸ்டெப் 3, ஷேட் தி எக்ஸ்ட்ரா போர்ஷன் இன் தி பாட்டம் வித் ரெட் கலர். பாட்டம் இதில் எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்குல்ல, அதில் ரெட் கலரில் ஷேட் பண்ணிக்கோங்க. டியர் இட் ஆஃப் அண்ட் கீப் இட் அசைட். அந்த பாட்டம் பேப்பரை டியர் பண்ணிக்கோங்க. கிழிச்சாச்சு. இப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸ்டெப் 4, ஓப்பன் தி ட்ரையாங்கிள். வாட் டு யூ அப்சர்வ்? இதை ஃபஸ்ட்டு என்ன ஷேப்பில் இருந்துச்சு? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சா? இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன ஷேப் கிடைக்குது? ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. தி crease in the middle of the square is called the diagonal of the square. இப்போது இங்கே மடித்தோம்ல, இதுதான் டயக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. டயக்னல் அப்படின்னா மூளை விட்டம், சரியா? யூ கேன் நோட் தட் தி டயக்னல் டிவைட்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2 ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம டயக்னல்ஸ் பற்றி மடிக்கிறோம் அப்படின்னா இது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்? இந்த ஸ்கொயர் மடித்தோன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள்ஸாக டிவைட் பண்ணுது. Can you find the other diagonal of the square by folding it the other way? If so, how many diagonals can you find for the square? ஃபஸ்ட்டு நம்ம இப்படி மடித்தோம், அதையே திருப்பி இந்த பக்கமாக மடித்தா இன்னொரு டயக்னல் கிடைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை டயக்னல் இருக்குது? 2 டயக்னல்ஸ் இருக்குது. அப்சர்வ் தி நம்பர் ஆஃப் சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர். இதில் மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 1 2 3 4. மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 4 சைட்ஸ் இருக்குது. அடுத்தது எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கார்னர் அப்படின்னா இந்த முனைகள், சரியா? 1 2 3 4. ஸ்கொயரில் எத்தனை முனைகள் இருக்குது? 4. அடுத்தது a square has 4 sides, 4 corners and 2 diagonals. எத்தனை சைட்ஸ் பார்த்தோம்? 4. கார்னர்ஸ் 4. அதே மாதிரி டயக்னல் 2. இந்த லைன் போட்டிருக்கேன்னா அந்த 2 டயக்னல்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன? பண்புகள், ஓகேவா? சதுரத்தோட பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். We shall summarize the properties of a square as follows. Square has 4 sides. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, square has 4 sides. 4 sides இருக்குது ஸ்கொயரில். All the 4 sides are equal. இந்த 4 sides எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதுதான் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஹேஸ் 4 கார்னர்ஸ். எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 4 கார்னர்ஸ். ஸ்கொயர் ஹேஸ் 2 டயக்னல்ஸ். எத்தனை டயக்னல்ஸ் பார்த்தோம்? மூலை விட்டங்கள் 2. The 2 diagonals are equal. இந்த
4 சைட்ஸும் எப்படி ஈக்குவலாக இருக்கோ அதே மாதிரி இந்த டயக்னல்ஸும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் let us make a rectangle by folding a paper. நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள். டேக் தி ரெட் கலர்டு பீஸ் வித் வாஸ் கெப்ட் aside. அப்சர்வ் இட்ஸ் சைட்ஸ். ஃபோல்ட் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? அந்த ரெக்டாங்கிள் தனியாக கட் பண்ண பேப்பரை எடுத்துக்கிறோம். இதில் ஆப்போசிட் சைட்ஸை நம்ம மடித்தோன்னா எப்படி இருக்கும்? இந்த ஆப்போசிட் சைடு சேமாக இருக்குது, அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் சேமாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியுது? வாட் டு யூ அப்சர்வ்? தி சைட்ஸ் கோயின்சைட். இந்த சைட்ஸ் ரெண்டுமே கோயின்சைடாக இருக்குது, ஃபுல்லாக சமமாக இருக்குது. நவ் வி கெட் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஹென்ஸ் இன் ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம இதில் என்ன பார்த்தோம்? ஸ்கொயரில் 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சு, ஆனால் ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஃபோல்ட் தி ஆப்போசிட் கார்னர்ஸ் as we did in the square. Observe the crease. It shows the diagonal of the rectangle. நம்ம ஏற்கனவே இங்கே ஸ்கொயரில் இப்படி டயக்னல்ஸ் மடித்தோமா, அதே மாதிரி இதில் ரெக்டாங்கிளில் பேப்பரை மடித்தாலும் இந்த 2 டயக்னல்ஸ் சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெக்டாங்கிள் என்ன சொன்னால் செவ்வகம், செவ்வகத்தோட பண்புகள் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் as follows. ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 சைட்ஸ். ரெக்டாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 4 சைட்ஸ். 1 2 3 4 சைட்ஸ். 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஆப்போசிட் ஃபோல்ட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 கார்னர்ஸ். எப்படி இருந்துச்சு? எத்தனை கார்னர் இருக்குது? 1 2 3 4. எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 4 கார்னர்ஸ். ரெக்டாங்கிள் ஹேஸ் 2 டயக்னல்ஸ். அதே மாதிரி ஸ்கொயர் மாதிரியே இங்கே 2 டயக்னல்ஸ். மூலை விட்டங்கள் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. தி 2 டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஸ்கொயர் மாதிரியே ரெக்டாங்கிளுக்கும் 2 டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்குது. let us make a triangle by folding a paper. இப்போ இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன சொன்னால்? முக்கோணம். fold a square along any these diagonals to form a triangle. இதை எந்த சைடாக மடித்தாலும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். observe the sides and corners of triangle. A triangle has 3 sides and 3 corners. ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 1 2 3. இப்போ எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ் இருக்குது. அப்சர்வ் தி சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ். இப்போ சைட்ஸ் பார்த்தோமா, அடுத்தது கார்னர். எத்தனை முனைகள் இருக்குது? 1 2 3. அப்போ ட்ரையாங்கிள்ஸில் 3 சைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 3 கார்னர்ஸ் இருக்குது. கட் ஏ பேப்பர் அண்ட் மேக் ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். நம்ம இந்த பேப்பரை எப்படி வேணாலும் கட் பண்ணி ட்ரையாங்கிளாக மேக் பண்ணலாம். அப்சர்வ் தி லெங்த் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள்னால் ஃபுல்லாக ஒரே சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சதுரம் மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஐசாசிலஸ் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ஒரு 2 பக்கம் மட்டும் சமமாக இருக்கும், அடுத்தது நீளமாக இருக்கும். இதே மாதிரி இந்த 2 சைடு மட்டும் சமமாக இருக்கும், ஒரே சைஸில் இருக்குது. இந்த சைடு நீளமாக இருக்குது, அந்த மாதிரி இது இருக்குது. அடுத்தது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடுமே சமமாக ஒரே அளவில் இருக்கும். அடுத்தது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இது எப்படி இருக்குது? ஃபுல்லாக 3மே வேறு வேறு சைஸில் இருக்கும். இது வேறு சைஸ், இது வேறு சைஸ், இந்த சைடு வேறு இதில் இருக்கும். அதனால் இதை இப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் let us draw a circle using pencil and bangle. பென்சிலையும் பேங்கிளையும் வச்சு ஒரு சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1, place a bangle on the paper as shown in the figure. இந்த ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்களா, இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பர். அதில் பேங்கில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி பென்சிலோ இல்லை பென்னோ யூஸ் பண்ணி அது மேலேயே ஒரு கோடு போடுங்க. எப்படி வரும்? இதோ இருக்கான், இது என்னது? சர்க்கிள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிளோட பண்புகள். சர்க்கிள்னா என்ன சொன்னோம்? வட்டம். இதோட பண்புகள் என்னன்னு பார்க்கலாமா? வட்டம். நோ ஆன் அப்சர்விங் தி சர்க்கிள் ட்ரான் we shall write the properties of it as follows. நம்ம சர்க்கிளை ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சர்க்கிள் இஸ் ஏ க்ளோஸ்டு கர்வ். க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா என்ன? ஒரு எப்படி சொல்கிறது? முடிஞ்ச ஒரு வட்டம், சரியா? முடிவு பெற்ற ஒரு வட்டம். சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ். சர்க்கிளுக்கு ஏதாவது சைட்ஸ் இருக்கா? பாருங்கள், நம்ம ஏற்கனவே ட்ரையாங்கிளில் பார்த்தோம், சைட்ஸ் 4 சைட்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் சர்க்கிளில் சைட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால் நோ சைட்ஸ். சர்க்கிள் ஹேஸ் நோ கார்னர்ஸ். இதில் கார்னர் ஏதாவது முனைகள் ஏதாவது இருக்கா? இல்லை. அதனால் சர்க்கிள் ஹேஸ் நோ கார்னர்ஸ். சர்க்கிள் ஹேஸ் ஏ சென்டர் பாயிண்ட். இதில் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் இருக்கும். இதுதான் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். இப்போது 4 பேசிக் ஷேப்ஸும் தெரிஞ்சிச்சா? ஸ்கொயர்னா என்ன சொன்னால்? சதுரம். ரெக்டாங்கிள் அப்படின்னா செவ்வகம். ட்ரையாங்கிள் அப்படின்னா முக்கோணம்.
சர்க்கிள் வட்டம். இப்போ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல் ட்ரையாங்கிள் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ். ட்ரையாங்கிளுக்கு எத்தனை கார்னர் இருக்குதுன்னு பார்த்தோம்? 3 கார்னர்ஸ். 4 sides ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரில் 4 sides எப்படி இருந்துச்சு? ஈக்குவல். ஸ்பெல்லிங் EQUAL. அடுத்தது சர்க்கிள் ஹேஸ் டேஷ் சைட்ஸ். சர்க்கிளுக்கு எத்தனை சைடு இருந்துச்சு? நோ சைட்ஸ். ரெக்டாங்கிள் ஹேஸ் எத்தனை டயக்னல்ஸ்? ரெக்டாங்கிளுக்கு 2 டயக்னல்ஸ். ரெக்டாங்கிள் ஹேஸ் 2 டயக்னல்ஸ். ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல். சைட்ஸ் ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சர்க்கிள் ஹேஸ் டேஷ் சென்டர் பாயிண்ட். சர்க்கிளுக்கு எத்தனை சென்டர் பாயிண்ட் இருந்துச்சு? 1. அதனால ஏ போட்டுக்கோங்க. சர்க்கிள் ஹேஸ் ஏ சென்டர் பாயிண்ட். ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா, ஒரு நோட்டோ இல்லை சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த 4 பிக்சர்ஸ் மட்டும் வரைஞ்சி அதை இதே மாதிரி ஹெட்டிங்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத கரெக்டாக மெமரி பண்ணிக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டிக்ஷனரி வாங்கிக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. டிக்ஷனரி வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தெரியாத மீனிங்ஸு, ஏதாவது தெரியாத வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் தமிழ் மீனிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டவுட்ஸாக இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, see you in next class.